அட, வைகாசி ஸ்பெஷல். தமிழ் கடவுள் முருகன் அவதார தினம் கொண்டாடப்படுவது வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திர நாள்ல தான். நிறைஞ்ச பௌர்ணமி நாள்ல முருகன் கோயில்கள்ல பால் குடங்களை எடுத்துட்டு வந்து அபிஷேகம் செய்வாங்க. வைகாசியில தான் வியாசர் தங்கத்தட்டுல அவதரித்தார். இந்த மாசத்துல தான் நம்மாழ்வார், சேக்கிழார், திருஞான சம்பந்தர், காஞ்சி மகா பெரியவர் ஆகிய மகான்களின் அவதாரம் நிகழ்ந்துள்ளது. ஆண்டு முழுக்க சந்தன காப்புல மறைஞ்சிருக்கிற அகோபிலம் நரசிங்கமூர்த்தி வைகாசி விசாகத்துல தான் சந்தன காப்பை களைந்து விக்கிரக உருவத்தில் காட்சி தருவார். அதன் பின் அடுத்த வைகாசி விசாகத்தில் தான் நரசிங்கமூர்த்தியை முழுமையாக மீண்டும் தரிசிக்க முடியும். இந்த மாதத்தில் அக்னி நட்சத்திரம் முடிந்த திருமணம், வீடு கிரக பிரவேசம் உள்ளிட்ட பல நல்ல காரியங்களை செய்யலாம். வருடத்தை 6 காலங்களாக வகுத்த நம்முடைய முன்னோர்கள் சித்திரை, வைகாசி 2 மாதங்களையும் இளவேனில் காலமாக பிரித்தனர். வைகாசி என்பதை விக்காசம் என்றும் கூறுவதுண்டு. விக்காசம் என்றால் மலர்ச்சி என்று பொருள். வைகாசியே வடமொழியில் வைசாகம். வைணவர்கள் இந்த மாதத்தை மாதவ மாதம் என்று அழைப்பார்கள். முருகனது தனிப்பட்ட விழாக்களில் விசாகமும் ஐப்பசி சஷ்டியுமே மிக மிக முக்கியமானவை. சூரபத்மன் போன்ற அசுரர்களின் கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் சிவபிரானிடம் சென்று முறையிட்டனர். உடனே அவர்களை காத்துருள சிவன் தன்னுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை தோற்றுவித்தார். இந்த தீப்பொறிகள் வாயு, அக்னி முதலிய தேவர்கள் மூலம் கங்கையில் கொண்டு விடப்பட்டன. கங்கையோ அவற்றை சரவண பொய்கையில் சேர்த்தது. அங்கு வந்து சேர்ந்ததும் அவை வைகாசி விசாகத்தன்று 6 குழந்தைகளாக மாறின. கார்த்திகை பெண்கள் அக்குழந்தைகளை வளர்த்தனர். 6 முகம் கொண்ட முருகன் தோன்றி அசுரர்களை அழித்து தேவர்களை காத்தருளினார். வைகாசி தேய்பிரை அஷ்டமி சதா சிவாஷ்டமின்னு அழைக்கப்படுது. கடன் தொல்லை தீர அன்னைக்கு காலபைரவரை வழிபடுவாங்க. வைகாசி விசாகம் நாள்ல முருகனை வழிபடுறதால நம்முடைய பகைகள் யாவும் தொலைந்துன்னு சொல்லுவாங்க. இந்த நாள்ல முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்லையும் மற்ற முருகன் தலங்கள்லையும் விசேஷமான பூஜைகள், கோலாகலமான விழாவும் நடைபெறுது. இந்த நாள்ல தானமும் தர்மமும் செஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லது.